ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பாருங்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் உப்பு போட்டு நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப குழகுழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டெப்பிங் பண்ணணும் உருளைக்கிழங்கு வச்சு. அதனால் அதுக்கு தகுந்தபடி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சுட்டு ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு மசித்து எடுத்துக்கோங்க. மேசர் இல்லைன்னா நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 வெங்காயம் பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் லெமன், உப்புங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு வச்சுருக்கோம். நம்ம இப்போ சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். 3 உருண்டையாட்டம் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ தேய்ச்சிக்கிடலாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் தின்னமாக தேய்ச்சிக்கோங்க. மேலே வந்து நம்ம மசாலாவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டணுங்க. உருட்டி அப்புறமா நம்ம கட் பண்ணணும். கத்தியில் கொஞ்சம் எண்ணெயாவது மாவாவது தடவிக்கோங்க. தடவினீங்கன்னா கட் பண்ணும்போது ஒட்டாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரேஸை கோதுமாவை தடவிட்டு கையை கொண்டு ரேஸை தட்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம். குறைய எண்ணெயிலே நம்ம ஈஸியாட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்துருங்க. கோதுமை மாவு எல்லாமே நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். சவோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. அப்படி லைக் பண்ணுங்கள். பா.